அண்ணா சீரியல் அக்டோபர் 4ல என்ன நடக்க போகுதுன்னா, தாயை இழந்த பொண்ணு அவளுக்கு பிறந்தநாள் பரிசா ஏதாவது வாங்கி கொடுன்னு பாக்கியம் சொல்ல சரிம்மான்னு முத்துப்பாண்டி சொல்றாரு. சண்முகம் எசக்கியை பார்த்துட்டு கிளம்பும்போது சவுந்தரபாண்டி அவர்கிட்ட, நாளைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாளா உன் வீட்டில தான் கொண்டாடுவா, ஆனா சந்தோஷமா இல்ல, அழுதுகிட்டே கொண்டாடுவா. என் பையன் முத்துப்பாண்டி கிட்ட இருந்து அவளை பிரிச்சு வாளா வெட்டியா உன் வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பாரு, இது என்னுடைய சபதம்னு அவர் சொல்றாரு. வெட்டியா உட்கார்ந்துருந்து இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு ஏதாவது நல்ல வேலையா போய் பாருன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏல சவுந்தரம், அவங்கிட்ட என்னெல்லாம் உனக்கு பேச்சுன்னு பாண்டியம்மா கேட்க, பேசிட்டு இல்லக்கா, நான் சபதம் போட்டுட்டு இருக்கிறேன், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாரு. நடந்ததை சண்முகம் பரணி கிட்ட சொல்ல அவங்க முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, எசக்கிக்கு துணையா நான் இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியும், நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி போனை வைக்கிறாரு. சவுந்தரபாண்டி சனியன் கிட்ட, நீ எஸ்பி ஆபீஸ்ல போய் சரண்டர் ஆயிரு, 2 நாளையில நான் உன்னை வெளியில எடுத்துருவேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. என்னையா நான் பண்ணணும்னு சனியன் கேட்க சவுந்தரபாண்டி ஒரு ஐடியாவை சொல்றாரு. சூப்பர் பிளான்யா, அப்படியே செஞ்சிடலான்னு சனியனும் ஒத்துக்கிறாரு. சவுந்தரபாண்டி எசக்கிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சண்முகம் அது என்ன பிளான்னு தெரியாம தவிச்சு போய் இருக்கிறாரு. பரணி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. முத்துப்பாண்டி எசக்கிக்கு பிறந்தநாள் பரிசா ஒரு பட்டுப்புடவையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த எசக்கி சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்னு கேட்க, உனக்கு பிடிச்ச கலரை நான் வாங்கலை, இது எனக்கு பிடிச்ச கலர்னு முத்துப்பாண்டி சொல்ல, அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரே கலர் தான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா மாமான்னு எசக்கி சொல்லும்போது, எசக்கி நாளைக்கு கோவிலுக்கு போகணும், நீ இந்த புடவையை உடுத்திட்டு வருவியான்னு முத்துப்பாண்டி கேட்க, சரி மாமான்னு எசக்கி வெக்கப்படுறாங்க. இதோட எபிசோட் முடியுது.